வணக்கம் நம்பளே, இனி நம்ம ஒரு புதிய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்ப்போம். ரிவரோட இண்டி. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச், அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்பீட் என்ன, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மேனுஃபேக்சர் என்னன்னு தான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் சத்தோச்சாரி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி மோட்டார்ஸ் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ண. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போது முன்னாடி ரிவர் இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு சினிமேட்டிக் போகலாம் வாங்க. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னும் போது பார்த்தவங்களுக்கு எஸ்யூவி செக்மெண்ட்லாம் இருக்காது. அதாவது எஸ்யூவி செக்மெண்ட்னா என்னன்னு கேட்டால் ஒரு காரில் மட்டும் தான் உங்களுக்கு எஸ்யூவி செக்மெண்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு ரிவரோட இண்டி பார்த்தவங்களுக்கு எஸ்யூவி செக்மெண்ட்டில் கொண்டு இருக்காங்க. இந்த ரிவரோட இண்டியோட மேனுஃபேக்சர் எங்கன்னு பார்த்தாலும் இது பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான் ரிவரோட இண்டி எஸ்யூவி செக்மெண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்க்கும்போது நல்ல ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்குது. அதே போல் ஒரு நியூ டிசைனாகவும் இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க அந்த ஹெட்லைட் செக்ஷன் எல்லாமே பார்த்தவங்களுக்கு பார்க்க நல்லா அக்ரெசிவாக கொண்டு இருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பில் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக கொண்டு இருக்காங்க. ஒரு சின்ன பேனல்ஸ் கேப் கூட தெரியாத மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பில் குவாலிட்டி அழகாக கொண்டு இருக்காங்க. அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா இந்த எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்தம் இல்லை உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. டியூல் டோன் கலரில் அதெல்லாம் கொண்டு இருக்காங்க. எல்லோ, பிளாக், ரெட், பிளாக், ஒயிட், பிளாக், அதே போல் பார்த்தோம்னா பியூர் பிளாக்லேயே இருக்குது. பேக் சைடில் பார்த்துட்டு இருப்பீங்க ப்ளூ அண்ட் பிளாக். மொத்தம் 5 கலர் ஆப்ஷன்ஸில் ரிவரோட இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்ப்போம். ஃப்ரண்ட் செக்ஷனை பார்க்கும்போது இந்த லார்ஜான வைசர் பார்த்தவங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்குறவங்க தான் இதில் கொண்டு இருக்காங்க. இல்லை நம்ம ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அதே போல் இது லார்ஜ் பார்த்தவங்களுக்கு வண்டியோட ஹெட்லைட் செக்ஷன் லோ பீம் ஹை பீம்கான செப்பரேட் பண்ணி கொண்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் நல்லா விசிபிளாகவும் இந்த ஹெட்லைட் செக்ஷன் இருக்குது. நம்பர் பிளேட்கான உங்களுக்கு செக்ஷன் கொண்டு இருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்டிக்காக கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க மெட்கார்ட் பார்த்தவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபைபர் இதில் கொண்டு இருக்காங்க. டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு 110/70 செக்ஷன் டயர் இதில் கொண்டு இருக்காங்க. 2 inches நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 10 inchesக்கான டயர் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதில் பார்த்தவங்களுக்கு 14 inchesக்கான வீல் இதில் இருக்குது. பார்த்தவங்களுக்கு ஒரு பெங்களூரில் ஸ்டார்ட் அப் பண்ண கம்பெனி தான் ரிவரோட இண்டி. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்களுக்கு பெங்களூரில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கடுத்து பெலகாவி, அதுக்கடுத்து பார்த்தவங்களுக்கு வைசாக், ஆந்திரா அப்படின்னு ஆரம்பித்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தவங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், அடுத்தது நம்ம வேலூரில் இப்போ 3வது வருஷம் ரிவரோட இண்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போது ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் கொண்டு இருப்பாங்க, ரியல் உங்களுக்கு ட்ரம் இருக்கும். பட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு 2 பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் பிரேக் அப்ளை பண்ணாலும் ரியலில் பிரேக் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டுமே அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சைடில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது. சப்போஸ் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கீழே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு சைட் பேனல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். புதுசாக நம்ம வாங்கி மாத்திரமா தான் இருக்கும். பட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா சைடு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொண்டு இருக்காங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியாக. சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சாஞ்சாலும் வண்டியோட பேனல்ஸில் எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது தான் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கொண்டு இருக்காங்க. அதே போல் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தவங்களுக்கு ஒரு 7 inchesக்கான டிஎஃப்டி டிஸ்பிளே இதில் கொண்டு இருக்காங்க. நல்ல கலர்ஃபுல்லான டிஸ்பிளே இதில் இருக்குது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தவங்களுக்கு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதில் உங்களுக்கு 3 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், அதே போல் ஸ்பீடா மீட்டர் கொண்டு இருக்காங்க, ரேஞ்சு கொண்டு இருக்காங்க. அதே போல் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது மென்ஷன் பண்ணுற மாதிரி அதுவும் கொண்டு இருக்காங்க. பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அது மட்டும் கொண்டு வரல. ஏன்னா அதுக்கான உங்களுக்கு தனியாக உங்களுக்கு செல்ஃபோனுக்கான பேட் இதில் இருக்குது. நம்மளோட செல்ஃபோன் மூலிமா நேவிகேஷன் இல்லை ப்ளூடூத் மூலம் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோமோ அது மூலிமா நான் நேவிகேஷன் செக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு செல்ஃபோனுக்கான ட்ராக் இதில் இருக்குது. அதே போல் ஒரு பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுத்தும் போது ஒரு சிங்கிள் பார் ஹேண்டில் தான் இருக்கும். பட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தா உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொண்டு இருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்லாம் பார்த்தவங்களுக்கு பல்சர் பார்த்துருப்பீங்க, அதே போல் யமகாவில் பார்த்துருப்பீங்க கிளிப் ஆன் ஹேண்டில் பார். ஆனால் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்லாம் இந்த ரிவரோட இண்டி எஸ்யூவில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொண்டு இருக்காங்க. அதே போல் சுவிட்சஸ் பார்த்தவங்களுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக சுவிட்சஸ் கொண்டு இருக்காங்க. லோ பீம் ஹை பீம்லேயும் உங்களுக்கு பாசிட்டிவ் சுவிட்சஸ், லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், ஆர்என் கொண்டு இருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு பார்க்கிங்கான கண்ட்ரோல் கீ இதில் இருக்குது. அதே போல் இந்த
எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான கண்ட்ரோலுக்கு ரைட் சைடில் கொண்டு இருக்காங்க. ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. 3 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் என்ன பார்த்தவங்களுக்கு ஐடிசி ரேட்டிங் உங்களுக்கு 160 கொண்டு இருக்காங்க. பட் ரியல் டைம் வேர்ல்டு மைலேஜ் பார்த்தவங்களுக்கு 120 கிலோமீட்டர் போகிற மாதிரி மைலேஜ் இதில் கொண்டு இருக்காங்க. ஸ்பீடு என்ன பார்த்தவங்களுக்கு 70 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிற மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் கொண்டு தான் பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போது ஃப்ரண்ட்லேயும் ஸ்பேஸ் பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளோட லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்காக தான் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை வாங்குவோம். நம்மளுடைய வாட்டர் கேனோ இல்லை சிலிண்டர் ஃப்ரண்ட் செக்ஷனில் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் இதில் இருக்குது. இதுவும் பார்த்தவங்களுக்கு கம்பெனி சைடில் வர ஒரு அசசரிஸ் தான். இதுக்கும் நம்ம பே பண்ணி தான் இந்த ஃப்ரண்ட்டில் ஒன்று வாங்க முடியும். பட் ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தவங்களுக்கு ஊக்கம் கொண்டு இருக்காங்க. இந்த ஊக்கோட வெயிட் பார்த்தவங்களுக்கு 3 to 5 kg சப்போர்ட் பண்ண மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஊக்கு கொண்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பேஸ் என்ன பூட் ஸ்பேஸும் சரி, ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க க்ளவ் பாக்ஸ் ஸ்பேஸும் பார்த்தவங்களுக்கு 55 லிட்டர்ஸ். அதாவது ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க க்ளவ் பாக்ஸ் பார்த்தவங்களுக்கு 2 லிட்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் இதில் இருக்குது. ஷீட் அண்டர் ஷீட் பார்த்தவங்களுக்கு 43 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் இதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது 2 ஃபுல் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி ஸ்பேஸும் இதில் இருக்குது. அதே போல் வேறு ஏதாவது திங்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பேஸும் இதில் இருக்குது. அதே போல் ஷீட் பார்த்தவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஷீட் இதில் இருக்குது. குஷனும் நல்லாயிருக்கு. ரைடிங் பொசிஷனும் சரி, பில்லியன் பொசிஷனும் சரி, நல்ல கம்ஃபர்டபுளான ஷீட்டும் இதில் இருக்குது. இந்த பேக் ரெஸ்ட்டும் பார்த்தவங்களுக்கு கம்பெனியோட அசசரிஸில் தான் வருது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் லக்கேஜ் எதனா யூஸ் பண்ணுறீங்க, அந்த டைம் உங்களுக்கு கால் வைக்க முடியல, ஸ்பேஸ் இல்லை அப்படின்னும் போது உங்கள் ஃப்ரண்ட்லேயே பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொண்டு இருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட். அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃப்ரண்ட்டு லக்கேஜ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கால் வைக்க முடியாத ஸ்பேஸில் இந்த ஃபுட் ரெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அந்த சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது சைட் ப்ரொஃபைலையும் பார்த்தவங்களுக்கு இந்த கேசஸும் கொண்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த வண்டி நம்ம சாஞ்சாலும் சரி, இல்லை நம்ம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு ஒரு எஸ்யூ செக்மெண்ட்டாக இருக்கும்போது கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பெருசாக ஏன்னா பாக்ஸ் நம்ம வைக்கிறோம், இதுக்குன்னு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லா த்ரெட் பண்ணி கட்டும்போதுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு கேரி ஸ்பேஸும் இதில் இருக்குது. அதே போல் நம்மளோட சைடில் ஏன்னா பேனல்ஸ் ஏன்னா கட்டுற மாதிரியும் உங்களுக்கு ஸ்பேஸ் இதில் கொண்டு இருக்காங்க. ரியர் பொசிஷன் கொண்டு டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தது 120/76 கொண்டு இருக்காங்க. 14 இன்ச்சுக்கான வீல் இதில் இருக்குது. ரியலில் பார்த்தவங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதுவும் 240 mm உங்களுக்கு டிஸ்க் கொண்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு PMS மோட்டார் தான் இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் இது IP16 ரிலேட்டட் பேட்டரி அண்ட் மோட்டார்னால உங்களுக்கு மழையிலையும் சரி வெயிலையும் சரி சாலிட் நம்ம ட்ராவல் பண்ணாமல் தான் இந்த ரிவரோட இந்திய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இப்போ கொண்டு இருக்காங்க. டெய்லைட் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு லார்ஜான டெய்லைட் இதில் இருக்குது. பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னா ஒரு ஸ்லிம்மர் ஸ்டிக்காக உங்களுக்கு டெய்லைட் இருக்கும். பட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அதே ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கிற மாதிரி தான் ரியர் பொசிஷன் வந்து நல்ல ஒரு பாக்ஸியாக உங்களுக்கு டெய்லைட் இதில் கொண்டு இருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் LED செக்மெண்ட்டில் கொண்டு இருக்காங்க. அதே போல் நம்பர் பிளேட்டுக்கான லைட் பார்த்தவங்களுக்கு ஒயிட் லைட் இதில் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு இருக்க டிரைவ் என்ன செயின் டிரைவா பெல்ட் டிரைவான்னு கேட்டால் இதில் உங்களுக்கு பெல்ட் டிரைவில் இருக்கும்போது அந்த பெல்ட் டிரைவில் உங்களுக்கு சின்ன ஒரு டஸ்ட்டு கூட ஃபார்ம் ஆகக்கூடாதுக்காக ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ மழையில் ட்ரைவ் பண்ணாலும் சரி, எவ்வளோ வெயில் ட்ரைவ் பண்ணாலும் சரி, அந்த டஸ்ட்டு உங்களுக்கு அந்த பெல்ட் டிரைவில் போய் உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சைஸ்டானுக்கான இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சைஸ்டானில் இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம ரிவரோட இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எஸ்யூ செக்மெண்ட் பார்த்துருப்போம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸை பார்த்தவங்களுக்கு 1,53,000 நம்ம வேலூரோட ப்ரைஸ். நீங்கள் சென்னையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினா அந்த சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது வரைக்கும் நம்ம ரிவரோட இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எஸ்யூ செக்மெண்ட் பார்த்து கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.